ஆனால் சந்திரன் வீட்டில் இருந்து இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு சூரிய தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா டாமினேட்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அம்மாவோட டாமினேட்டிங் இருக்கும்போதோ அங்கே நமக்கு சில விஷயங்கள் நடக்காது. ஒரு சிலர் சூரியன் நல்லா இருந்துட்டாலும் நல்லா பீக்கில் அழகாக சூப்பராக தூக்கி கொடுக்கும். இந்த 40+ ரொம்ப நல்லா, அந்த 6 வருடத்தில் அவங்க இவ்வளோ வருடம் பட்ட கஷ்டத்தை அழகாக தூக்கி கொடுத்துட்டு போயிடும். கடக ராசியிலேருந்து சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அமைதியாக இருக்க மாதிரி இருப்பாங்க. சில புத்திகள், சில அந்தரம், சில சூட்சமாக நடக்கும்போது அப்படியே பீக்குக்கு போகும்போது அந்த கோவம் அந்த உச்சி மண்டைக்கு ஏறும்போது. கடகராசி மேம், ஸோ இந்த கடகராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? கடகராசிக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னும் போது எந்த மாதிரி பலன் கிடைக்கும்? ஏன் சூரிய தசை கடகராசிக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனோட வீடு. சந்திரனாக இருந்தாலுமே கூட அவங்க 2 பேர் நட்பு, அவங்க 2 பேரும் நட்பு, கணவன் மனைவி. ஏன்னா சூரியன் அப்பா, சந்திரன் அம்மான்னு சொல்கிறோம்லாம், அந்த மாதிரி கூட சொன்னாலுமே கூட. பட் ஆனால் சந்திரன் வீட்டில் இருந்து இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு சூரிய தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக, ஏன்னா டாமினேட்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அம்மாவோட டாமினேட்டிங் இருக்கும்போதோ அங்கே நமக்கு சில விஷயங்கள் நடக்காது. எல்லாமே ஒரு வித தடை கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா சில ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூஸ்லாம் வரும். இப்போது கடகத்தில் பார்த்திங்கன்னா ஆயில்யம் இருக்குது. ஆயில்யத்துக்கு ஸ்டார்டிங்கில் புதன் முடிஞ்சு கேதுக்கு அப்புறம் சுக்கரனுக்கு அப்புறம் சூரியன் தான் நடக்கும். இந்த ஏஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வயது அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். 37, 38 ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுடைய ஹெல்த், அப்போ தான் அவங்களோட இந்த க்ரோத், கெரியரோட க்ரோத் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம். அந்த டைமில் என்ன ஆகும், நம்ம ஒரு சிலர் சூரியன் நல்லா இருந்துட்டாலும் நல்லா பீக்கில் அழகாக சூப்பராக தூக்கி கொடுத்துரும். இந்த 40+ ரொம்ப நல்லா, அந்த 6 வருடத்தில் அவங்க இவ்வளோ வருடம் பட்ட கஷ்டத்தை அழகாக தூக்கி கொடுத்துட்டு போயிடும். ஓகே, சூரியன் நல்லா இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க அதுக்கு முன்னாடி போட்டு தசை நல்லா அவங்க சூப்பராக ஒரு இடத்துல தூக்கி வச்சிருக்கனா இந்த 6 வருஷம் இறக்கி விட்டு போயிடும். ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு சூரிய தசை போகுதுன்னா பார்த்துக்கணும். கண்டிப்பாக அப்பா இருக்காங்கன்னா அப்பாவோட ஹெல்த்தை பார்க்கணும். 2வது அரசாங்க சார்ந்த விஷயத்தில் நோட்டீஸ், இன்விடேஷன், வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க ஃபைனு. இப்போ பாருங்கள், இப்போ இவ்வளோ நாள் 1 வருஷம், இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ரீல் கூட பார்த்தேன். என்னென்னா ஒரு பையன் சொல்லியிருந்தாங்க, 1.5 வருஷமாக என்னுடைய வண்டிக்கு நான் ஃபைன் கட்டாமல் இருந்தேன் சிஎம் சார். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் சீக்கிரம் அந்த ஃபைனெல்லாம் பே பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி புதுசாக எப்பயோ மறைஞ்சு போன விஷயமெல்லாம் சூரிய தசையில் நோண்டி உள்ளே நமக்கு ஃபைன் கட்டுற மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுக்கறதுக்கான தன்மைகள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் சார்ந்த விஷயம்னாலே என்ன அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் தானே, நம்ம கார் அந்த ஓரமாக பார்க் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஹெல்த்தில் கவனம் வேணும். அதுலேயும் முக்கியமாக ஹெல்த்துன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட், அதுலலாம் ரொம்ப கவனம். ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கூடாது. பிபி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப கோவம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கடக ராசியிலேருந்து சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அமைதியாக இருக்க மாதிரி இருப்பாங்க. சில புத்திகள், சில அந்தரம், சில சூட்சமாக நடக்கும்போது அப்படியே பீக்குக்கு போகும்போது அந்த கோவம் அந்த உச்சி மண்டைக்கு ஏறும்போது கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொடுக்க கவனம் வேணும். முக்கியமாக ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். அந்த சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது ரிலேட்டடான உடல் உறுப்புகளிலிருந்து நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். ஓகே, கவனமாக இருக்கணும் பல தடவை சொல்லிட்டீங்க கடகராசி என்பவர்களுக்கு. ஸோ இப்போ பிரச்சனை வருது, சூரிய திசை வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் வருது, இல்லை இந்த சூரிய திசை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு இப்போ சொல்லுவீங்க? கவனம்ன்றது நான் எச்சரிக்கணும் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். மற்றபடி ஆனால் நல்லதும் பண்ணி கொடுக்கும். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த 6 வருடம் 2 வருடத்தில் சூப்பராக தூக்கி டாப்பில் கொடுத்துரும். ஒரு சிலர் 5 வருஷம் போட்டு எஃபர்ட் போட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 1.5 வருஷத்துலேயே அவங்களோட இடத்துக்கு இவங்க உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயமும் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய தசை போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஜீவசமாதி இந்த கார்த்திகை மீன்ஸ் இந்த சூரியனோட நட்சத்திரத்தில் யாராவது ஜீவசமாதியாக இருக்காங்களான்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்தில் ஜீவசமாதியாக இருந்தாங்கன்னா அவங்கள போயிட்டு சண்டேஸில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருது பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் போய் அவங்கள வணங்கிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். போயிட்டு வரும்போது அங்கே தானம் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு தானம் கொடுங்க, இதெல்லாம் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு
அந்த மாதிரி எங்களால் தேட முடியல அப்படின்றவங்க ஞாயிற்றுக்கிழமையில் 4:30லேருந்து 6 வரக்கூடிய அந்த ராகு காலத்தில் கோமாதாவுக்கு ஏதாவது கோதுமை சார்ந்த உணவை நீங்கள் தானம் கொடுத்துட்டே வர 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 ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சூரிய தசை நல்லா இருந்தது, கடகராசியிலேருந்து சூரிய தசை நல்லா நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாட்ச் கட்டணும். ஓகேங்களா? நல்லா இருந்துச்சுன்னா. நல்லா இல்லாமல் தசை நடத்துதுன்னா வாட்ச் கட்டாதீங்க. ஏன்னா சூரியன் தசைக்கும் வாட்சுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அது இன்னொரு முறை நம்ம பேசுவோம். அதனால வாட்ச் கட்டுங்க. நல்லா இருந்துச்சுன்னா. நல்லா இல்லைன்னா நீங்கள் வாட்ச் கட்ட வேண்டாம். கொஞ்சம் நீங்களே ஒரு ட்ரையல் ஒரு 1 வீக் 10 டேஸ் கழட்டி வச்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கட்டி பாருங்கள், நல்லா இல்லைன்னா மாற்றி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டில் கட்டுவீங்கன்னா ரைட் சைடு மாற்றி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் வீட்லேயே கூட வால் கிளாக்கு ஒரு சைட்லேயே நான் இருந்து இத்தனை தசை நடக்கும்போது இருந்துச்சுன்னா இன்னொரு தசைக்கு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே மேம். திசைகளின் மாற்றம் கடகத்துக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சூரிய திசை ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி சூரியன் உச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், நீச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், ஆட்சி வீடாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும். பட் பொதுவாகவே சூரிய திசை கெடுதல் தான் பண்ணுவார்லாம் கிடையாது. சூரிய திசையில் ஒருத்தர்லாம் பதவியை பிடிச்சதெல்லாம் நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. சூரிய திசையில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. சூரிய திசையில் தான் பசங்க நல்லா படிப்பாங்க. சூரிய திசை தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க்காக இருந்தவர் ஒரு ப்ரொமோஷனில் மேலே போய் உட்காருவார். நீங்கள் சொன்ன மாதிரி சூரியன் கெடுதல் மட்டும் பண்ணுவாருன்னு கிடையாது. சூரியன் அவங்களோட ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கார், சுபராவோ அசுபராவோ, இல்லை யாருடைய பார்வையில் இருக்கார், இல்லை யாரோட சேர்ந்து இருக்கார், இல்லை யாருடைய நட்சத்திர கால் வாங்கியிருக்காரு, எத்தனாவது வீட்டில் இருக்கார், அவர் அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய குணாதிசயங்களில் அவர் அந்த திசையில் நல்லது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது தெரியும். ஓகேங்களா? அதுலேயுமே சிலரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா கூட அவர் எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்கார பொறுத்து அது நடக்குமா நடக்காதான்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்டிங்க ஒரு விஷயம், என்ன கேட்டிங்கன்னா சூரிய தசை நடக்கும்போது அவங்க கேரக்டரில் மாறுமானு. கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக கேரக்டரைஸும் மாறும், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கண்டிப்பாக மாறும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பர்டிகுலர் திசை பற்றியிலலாம் ஒரு மாதிரி இருந்தவங்க சில திசை மாறும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசையில் ஒருத்தவங்க ஐடென்டிட்டியே மாற்றினாங்கன்னா அவங்க லைஃப் செம்ம சக்ஸஸ் ஆகிடுவாங்க. சூரிய திசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி கரடு முரடாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இதுவும் கொஞ்சம் மாறிடும். இதெல்லாம் தசாபதி தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்ம அந்த தசாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரைஸ்டும் மீன்ஸ் நம்மளோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சனி தசை நடக்கும்போது ரொம்ப ஓவராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓவராக இது பண்ணாமல் மீன்ஸ் எளிமையாக இருக்கு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்போது அது ஒரு விதமான நமக்கு நன்மையை கொடுக்கும்.